அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய் பிரபாகரன் தேர்வாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். செல்வகுமார், இப்போ விஜய் பிரபாகரனுக்கு இந்த இளைஞரணி செயலாளராக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரம் என்ன? சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தேமுதிக தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கு பல வியூகங்களை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இதுவரையில் கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக மட்டுமே இருந்து வரக்கூடிய விஜய பிரபாகரனுக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுக்கப்படுவதன் மூலம் இளைஞர்கள் மத்தியில் அவர் ஒரு உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்துவதற்கும் ஒரு நம்பிக்கை கட்சியின் மீது தொண்டர்களுக்கு ஏற்படும் என்ற வகையிலும் அவரை முன்னிலைப்படுத்துவதற்கான முயற்சியை அவர் எடுத்துள்ளார். அது இன்று நடைபெறக்கூடிய பொதுக்குழுவில் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய பிரபாகரன் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தக்கூடிய சூழலில் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் அவர் களம் காண்பதற்கான சூழல் அதிகரித்திருக்கிறது. அதற்கான ஒரு முன்னோட்டமாக மகனை பிரதானப்படுத்தினால் தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் பிறக்கும் என்ற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இளைஞரணி செயலாளராக இருந்த நல்ல தம்பி துணை செயலாளராக நியமிக்கப்பட உள்ளார். அதே போல பிரேமலதா விஜயகாந்தினுடைய தம்பி LK சுதீஷ் தற்போது தேமுதிகவின் பொருளாளராக நியமிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. மாநில மீனவரணி செயலாளராக இருந்த நிஜாமுதீன் துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார். எனவே ஒரு பொருளாளர் பதவி, இளைஞரணி பொறுப்பு இரண்டுமே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை முன்னிலைப்படுத்துவதற்கான முயற்சியை பிரேமலதா எடுத்திருப்பது ஒரு கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. காயத்ரி, நன்றி செல்வகுமார். இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த தர்மபுரி பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.